கன்னி. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலவேதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பலம் பொருந்திய புத பகவான் பார்வையாலும் யோகத்தை சந்திக்கக்கூடிய அனுபவமும் ஆற்றலும் மிக்க கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது 17/3/2024 முதல் 23/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான், அவரோடு சுக்கிர பகவானும் சனி பகவானும், 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புத பகவானும், அவரோடு விரையாதிபதி சூரிய பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு லாபாதிபதி ஆகிய சந்திர பகவான், உங்கள் ராசிக்கு 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் இதுதான். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் நல்ல அருமையான வாரமாக அமையும். அதன்படி கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசமும் வேதியோ இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபமான நாளாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை 17/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி, நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து 19/18/3/2024 திங்கட்கிழமை, திதி வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 19/3/2024 அன்று திதி வளர்பிறையில் வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், அன்றைய தினம் சித்தயோகம் கூடிய நாள், கரி நாள். அடுத்து 20/3/2024 புதன்கிழமை, திதி வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபமூர்த்த நன்னாளாக அன்றைய தினம் அமைகிறது. அதாவது இந்த வாரத்திலேயே சுபமுகூர்த்த நாள்னா புதன்கிழமை தான் முதல் ஆரம்பம். அடுத்து 21/3/2024 வியாழக்கிழமை, திதி வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதி, நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 22/3/2024 வெள்ளிக்கிழமை, திதி வளர்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாள் தான், ஆனால் அன்று பிரதோஷம். அடுத்து இந்த வாரத்தின் இறுதி நாள், அதாவது 23/3/2024 சனிக்கிழமை, திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அன்று சுபமான யோகமான நாள். நண்பர்களே, இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கன்னிராசி என்பதே உங்களுக்கு தனஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு தனாதிபதியாகிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. தனபாக்கியங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கட்டுக்குள் அல்லது மட்டுப்படுத்தி கொண்டு செல்வது நல்லது. கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும். இவைகளை சற்று கவனமாக கையாண்டீர்களால் லாப பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அட்டமாதிபதியாகிய செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ஒரு பிரச்சனை. அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு இந்த வாரத்தில் சொல்வது. பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான தொழில் யோகங்கள் கிடைக்கும், புது முயற்சிகள் கிடைக்கும். ஏன்னா ஜீவனாதிபதி புத பகவான், அவரே உங்களுக்கு ராசியாதிபதி, பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உங்கள் ராசியை, அது யோகம். அதனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி
எதிர்பார்த்த பல விஷயங்கள் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் லாபகரமான திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் சூப்பரான வாரம். ஏன்னா புதன் நீசப்பட்டால் 2 டிகிரி வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஜோதிடத்தில் வந்து ஒரு விதிகள் உண்டு. அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு லாப வளங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த அரசு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே இந்த வாரம் வந்து அருமையான அற்புதமான வாரமாக அமைகிறது. அதே மாதிரி வந்து உயர்கல்வி, அதாவது வந்து டிகிரி படிக்கிறவங்களுக்கோ டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கோ இந்த வாரத்தில் வந்து எதிர்பார்த்த பல விஷயங்கள் கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா கலை அல்லது விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு பெனிஃபிட்டான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களுக்கு யோகம் உண்டு. உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா உஷ்ண காலகட்டங்கள் நெருங்கிட்டு இருக்க காரணத்தினாலையும் கிரகங்களின் அமைப்புகள் வந்து சற்று சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் காரணத்தினாலையும் கொஞ்சம் உடல்நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்துங்க. அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள். அந்த முகூர்த்த நாளில் சுபமங்கலத்தை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோகம் உண்டு. அதனால் அவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக யோகமான விஷயம் பெண்களுக்கு 7ஆம் இடத்திலே புதன் அமர்ந்த காரணத்தினால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யத்தோடு கூடிய திருப்திகரமான நிலைகள் நிலவும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் சுற்றுலா தலங்கள் செல்வதற்கோ அல்லது வந்து இறை வழிபாட்டிற்காக வெளியிடங்களில் செல்வதற்கோ வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய உதவி பலருக்கு தேவைப்படுவது போல் இருக்கும். அதனால் அதையெல்லாம் நீங்கள் கவனமாக கையாண்டினீங்கன்னா லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உறுதி செய்வது வந்து அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம். சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது குறிப்பாக சொல்ல போனோம்னா வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான இனிமையான வாரமாகத்தான் அமைய போகிற வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி என்பளே, இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வர்றதுனால காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு இனிமையான சுப மங்கள யோகமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.